அறுசுவை பச்சடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க எப்படின்னு சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. அறுசுவை மட்டும் இல்லங்க, வெயிலுக்கு ஏத்த பச்சடி, சுள்ளுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க, கடுகு வெந்தயம் தாளிப்புக்கு போட்டுக்கோங்க, ஒரு 3 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க, கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த பச்சடி செய்ய நான் எடுத்துக்கிட்டு இருக்க காய் நார்த்தங்காய், காயாவும் இல்லாம பழமும் இல்லாம நடுத்தரமா எடுத்துக்கோங்க. அதை லைட்டா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது விதையெல்லாம் நீக்கிருங்க, இல்லாட்டி கசப்பு தன்மை வந்துடும் அதிகமா. அதை சேர்த்துட்டு அது கூடவே உப்பு மஞ்சள் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இவங்க தாங்க அந்த பச்சடிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஹீரோ. ஏன் மிளகாத்தூள் மல்லித்தூள் போடக்கூடாதா? போட்டுறாதீங்க, தயவு செய்து, சாப்பிடவே முடியாது. சாம்பார் பொடி சேர்த்து பச்சடி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அப்படி இருக்கும். அதை தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அது கூடவே புளியை கரைச்சி ஊத்திட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வெள்ளத்தை அப்படியே தூவி விட்டுட்டு இறக்குங்களே, பச்சடி அப்படி இருக்கும். பிரெக்னன்சி டைம்ல இதை கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பழைய சாதத்துக்கு அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை.